பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்தியில் ஆர்டி ஆர்வலர், சமூக ஆர்வலர் திரு பாலமுருகன் அவங்க வந்திருக்காங்க. சமீப நாட்களில் அவர் அவர் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால எங்கள் லோக்கலில் இருக்கிற டிபிசிக்கு அவர் நெல் கொண்டு போனார். கொண்டு போகும்போது அவர் ஏற்பட்ட சந்தித்த ஒரு பாதிப்பின் நிகழ்வுகளை நிறைய ஒரு மனக்குமுறலோட சமீபத்தில் புதிய தலைமுறை வரைக்கும் அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அதை நீங்களும் கூட பார்த்துருக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டு போயிடாமல் ஆர்டிஐயில் இந்த தகவல்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கிறார். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி அவரோட நம்ம இந்த காணொலியில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன கேள்வி கேட்டீங்க, அவங்க என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க பேட்டிக்குள்ள போலாம். நம்மளுக்கு எப்படி இந்த டிபிசியில் நேரடி நெல் குழுமத்தில் எப்படி ஆர்டிஐ போடணும்னு ஆர்வம் வந்துச்சுன்னா, முதல்ல நம்ம ஒரு விவசாயம் இருக்கனால நம்ம நெல் போடுறதுக்கான நெல் கருதறதுக்கப்புறம் இப்போ நெல் போடுறதுக்கான நம்ம நேரடி கொள்முதல் போனோம். அதை பதிவு பண்ணி விஓட்ட அடங்கள் எல்லாம் காமிச்சு எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டு டிபிசியில் போய் பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணதுக்கப்புறம் இன்னும் டேட்டில் வர சொல்கிறோம், வந்துடுங்க கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. நம்ம அந்த நாளில் கொண்டு போகிறோம். நெல்லெல்லாம் மூட்டையெல்லாம் வண்டி பிடிச்சதானே வாடகைக்கு தானே ஏற்றிட்டு போகிறோம். இங்கே ஒரு 50-100க்கு லாபம் கிடைக்கும் தான் நம்ம வண்டியை வாடகை கொடுத்து போய் ஏற்றிட்டு போகிறோம். நம்மளை வர சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டார். கேட்டால் ஃபோன் அடித்து கேட்டால் ஐயோ மறந்துட்டேனே அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு சரி மறந்துட்டாருல அப்படின்னு விட்டுட்டு சரி மறுநாள் காலையில் என்ன பண்ணோம், மறுபடியும் மீதி இருந்த மூட்டையெல்லாம் மறுபடியும் இன்னொரு வண்டியை பிடிச்சி அதே வண்டியை மறுபடியும் மீதி உள்ள மூட்டையை போய் இறக்க போகிறேன். அப்பவும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இது பண்ணணும் சரி என்ன இதுக்கு பண்ணுறா நம்மளுக்கு அது புரியலை. ஏன்னா அதுக்கு இடையில வரக்கூடிய நெல்லும் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நெல்லுனா வியாபாரியும் விதியை தான் அதை முழுசா சொல்லணும்னா வியாபாரி தான் முழுக்க போட்ட வியாபாரிகளும் கண்டிப்பா. இப்ப அந்த இதுல போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம நெல் கொண்டு போயிட்டு நெல் இப்ப ஈரப்பதம் பாக்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 17% தான் எங்களுக்கு நெல் ஈரமா இருக்குன்னு, அதுக்குள்ள இருந்தா நாங்க எடுப்போம், உங்களுக்கு 19% காட்டுது, 19 சரி அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுதான், ரிஜெக்ட் பண்ணணும் தான். சரி அப்படி இல்லைன்னா அவங்க நம்மள்ட்ட கொஞ்சம் பேரம் பேசுறாங்க, உங்களுக்கு ஈரமா இருக்கனால 43 என்ன எடுத்துக்கிறோம், எனக்கு ஷார்டேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி கம்பேர் பண்றாங்க. 43 எடுத்துங்க. சரி நம்மளுக்கு வேற வழி இல்லையே, கொண்டு போயிட்டு இப்போ சரி காய போடுறதுக்கு களம் இருக்குன்னு கேட்டா அங்கே களமும் இல்லை. சரிங்க இன்னைக்கு காய போடுங்க நாளைக்கு வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றது கூட காயப்போடக்கூடிய வசதி உலர்கள வசதி கூட அங்கே இல்லை, உலர்களம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், திருப்பி ஏற்றிக்கிட்டு வந்து வீட்டில் காய போட்டு திருப்பி அள்ளிக்கிட்டு போறதா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏதோ வந்தவரையும் சரி நம்ம வந்துட்டோம், விவசாயம் மனவேதோட சரி ஏமாறன்னு இருந்திருக்கு, சரி போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு நம்ம இடையும் வச்சு போட்டுறோம். சரி போடும்போது என்ன ஆகுதுன்னா காற்றுல தூத்துவாங்க, சுத்தப்படுத்தி மிஷின் மூலம் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மூட்டை போடுவாங்க. இப்போ சுத்தப்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அதிக ஸ்பீடாக காற்று வைக்கிறது அந்த மாதிரி இது வச்சு சுத்தப்படுத்திடுறாங்க. சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த கற்காயோட அந்த இதில் வேகத்தில் சுத்தும் போது நெல் அதில் இறங்கிடுது. சரி நெல் இறங்கிடுது, சரி கற்காயோட இறங்குதுன்னு வைங்களேன், அது இறங்குறத நம்ம திருப்பி அள்ளணுமா அள்ளக்கூடாது. நம்மள்ட்ட அவங்க காசு கொடுத்துவாங்களே, அது நம்மளோட இதுதான், கற்காயா இருக்கட்டும் பதலா இருக்கட்டும் அது நம்மளோடது, நம்ம தான் அள்ளிக்கிறோம். சரி அதை போய் கேட்டால் அதை அள்ளக்கூடாது அப்படின்றாங்க. சரி அதை அள்ளக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கீழே இந்த நம்ம நெல் எடை போடும்போது கீழே சிந்தமுல்ல ஃபுல்லா அதுவே நெருக்கி ஒரு 2-3 மூட்டை இருக்கும். அது அல்றதுக்கு இல்லை, இது இடம் சிந்தது, அது கீழே சிந்தனது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், கீழே சிந்தனதை நீங்க அள்ளக்கூடாது, நீங்க தப்பிச்சு போறதே பெரிய விஷயம். ஏன்னா நீங்களே கவர்மெண்ட் சொந்தமா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா இது அரசு அலுவலகம் சொன்னா ஒரு அதாவது விவசாயம் பார்க்கக்கூடிய சுமை தூக்கும் கூலியாளு இந்த மாதிரி சொல்றாங்க. அதோட வழிகள்லாம் நமக்கு அங்கே இருந்துச்சு. சரி அதையும் தாண்டிட்டு சரி அதுக்கு என்னதான் பண்றாங்க பார்த்தா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நான் திரும்பி ரிட்டர்ன் இதுக்காண்டியே போறேன். போனா அந்த கருக்காயெல்லாம் மூட்டை போட்டு மறுபடியும் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த மூட்டையை அவங்க உண்மையாலுமே இது நெல் மூட்டைன்னு கணக்கு காட்டி அவங்க கவர்மெண்ட் கிட்ட அவங்க வியாபாரி வரும்போது இது பண்ணி அந்த மாதிரி எனக்கு அப்பையில மனம் உறுதிச்சு. இப்ப நம்ம ஏமாந்ததை காட்டிலும் இது கவர்மெண்டோட பணமும் கொள்ளையடிக்கப்படுது. இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம தெரியல. நம்ம இது சம்மந்தமா ஒரு ஆர்டிஐ வச்சு இன்னும் நிறைய அடுத்தடுத்து ஆர்டிஐ நிறைய மூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. இதே சம்பந்தமா நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு நம்ம ஆர்டிஐ வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்னலாம் பாயிண்ட் நம்ம எடுக்கணுமோ, மக்களுக்கு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அதை எடுக்கணும் தான் நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ண ஆரம்பிச்சதே. அதோட நோக்கம் நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 9 கொஸ்டின், அடுத்து ஒரு 6 கொஸ்டின் அப்படிதான் போயிட்டு இருக்கு.
இப்ப நீங்க இப்ப 9 வச்சதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. பதிலுமே எப்படி சொல்றாங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு திருப்தி இல்லை, முழுமையான பதில் இல்ல. ஆமா. நம்ம முதல்ல என்ன இது கேட்டோம்னா, இது நம்ம யாருக்கு ஆர்டி வச்சோம்னா ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு நேரடியா வந்து அதுக்கு அதை கேட்டுமே நம்ம வந்து இந்த ஆர்டியில கேட்டிருக்கோம். பட் நம்ம வந்து தகவல் அட்ரஸ் முகவரி தெரியாதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு 6/3 நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். மாவட்ட ஆட்சியர் நேர்முகவர் பொதுக்குன்னு சொல்லிட்டு 6/3 ஃபார்வர்ட் பண்றோம். அவர் அதே மாதிரி கரெக்டா ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. அட்ரஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த தேதியில நம்மளுக்கு அந்த தகவல் தெரியப்படுத்திட்டாரு. அதன் அடிப்படையில நம்மளுக்கு இப்ப பதில் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்ததுல நம்ம எப்படி என்னென்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திருவடானை வட்டத்தில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை வட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தகவலா வழங்கவும், அதான் கேட்டிருந்தேன். பட் நம்ம இந்த டீட்டெயில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு விவசாயமும் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணும். எல்லாமே ஆன்லைன்ல இது வந்து எப்படின்னா இடிபிசின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது வந்து பராமரிக்கணும். அன்னைக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த டேட்டா வந்து அதுல என்ட்ரு பண்ணணும். நான் இதுக்காண்டியே டெய்லி அந்த டேட்டாலாம் எண்ணெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா டிபிசி, அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம இந்த இதை கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனதார அளிக்கப்படும் விவரம் சொல்லிட்டு ஒரு 8 நம்பர் கொடுத்து மங்களகுடி டிபிசி, வெள்ளையபுரம் டிபிசி, சிறுமலக்கோட்டை டிபிசி, நெய்வேலி டிபிசி, அரசூர் டிபிசி, தொண்டு டிபிசி, திருவொற்றியூர் டிபிசி, நீர்கொண்ட டிபிசி 8 தான் கொடுத்துருக்காங்க. வரிசை 2ல என்ன கேட்டோம்னா, இப்போ வரிசை எண் 1 கொடுக்கப்பட்ட டிபிசியில நெல் கொள்முதல் செய்யறதுக்கு ஈரப்பதத்தோட அளவு எவ்வளவு, அதான் கேட்டேன். ஏன்னா ஈரப்பதம் விவசாயிகள் ரொம்ப நாளா கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்குது. அதான் அரசாங்கம் என்ன சொல்லிடுறா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மழைத்தன்மை ஈரத்தன்மைக்கு ஏற்ப அந்தந்த சென்டரை பொறுத்து 22% வரைக்கும் எடுக்கலாம். அரசாங்கம் வாய்மொழியா உத்தரவே சும்மா அதை சொல்லியிருக்காங்க. ஆனா அது செயல்பாட்டுக்கு வரல. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதோட அரசாணையை நம்மளுக்கு இணைச்சு கொடுத்துருக்காங்க. 3வது கொஸ்டின் என்ன கேட்டோம்னா, அதுல ஒரு 17% தான் வந்து ஈரப்பதம் தற்போது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3வது கொஸ்டின் என்ன கேட்டோம்னா, டிபிசி விவசாயிலிருந்து கொள்முதல் செய்யும் நெல்லின் ஒரு மூட்டை எடுக்கிறாங்கல்ல, அதோட அளவு எவ்வளவு, ஒரு மூட்டைக்கு எவ்வளவு அளவு எடுக்கணும், ஒரு நெல் எத்தனை கிலோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான கேட்டோம். 42ன்றாங்க, 43ன்றாங்க, சமயத்துல 41ன்றாங்க. 40 என்ன பிக்சட் வச்சிருக்காங்க, 43 கூட எடுத்துட்டாங்க ஈரப்பதம். அதுதான் என்ன கேட்டிருக்குன்னு அந்த 3வது கொஸ்டின் கேட்டான். அதுக்கான அரசாணையும் வச்சு இணைச்சிட்டாங்க. அதுல என்னன்னா 40 கிலோ தான், 50 கிலோ சாக்குல 40 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம். 50 கிலோ சின்ன பையா இருந்தாலும் 40 கிலோ தான், 50 கிலோ பையில எடுக்கிற மாதிரி இருந்தாலும் 40 கிலோ தான் எடுக்கணும். அதை அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தாங்க, 4வது தகவல் என்ன கேட்டோம்னா, வரிசை எண் 1 படி அமைந்துள்ள டிபிசியில் விவசாயம் வந்து கொள்முதல் செய்யும் நெல்லின் இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யும் பொழுது வெளிவரும் நெல் பதர் கருக்காய் குறைபாடு நெல்லினை விவசாயிகள் திரும்ப எடுத்து செல்ல தடை எதுவும் போட்டிருக்கீங்களா, ஆமுன்னா அதுக்கான அரசாணையை கொடுங்க. விவசாயி எடுத்து போக கூடாதுன்னு எதுவும் அரசாணை தடை எதுவும் நீங்க விதிச்சிருந்தா அதுக்கான அரசாணை நகலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடை எதுவும் விதிக்கப்படல, நம்ம கருக்காக எடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி மீனிங்ல தடை எதுவும் விதிக்கப்படல, அந்த விவரம் உங்களுக்கு தெரிவிக்கப்படுதுன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து இனிமே நெல் போடக்கூடிய உறவுகள் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த ஆர்டியோட நகல் வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. யாராவது உங்களுக்கு கருக்கை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னா, இல்லைங்க ஆர்டிஐல வந்து எடுத்துட்டு போக சொல்லி தகவல் தந்திருக்காங்கன்னு சொல்லி இதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. நீங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கறிக்கை அதிகமா வராது, உண்மையான கறிக்கா தான் வரும், நெல்லு போகாது வேஸ்டா. கண்டிப்பா. அப்பயில கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் உஷாராச்சா, ஏன்டா அவங்கள்ட்ட நம்ம இது பண்ணணும், கருக்கா தான் வரும். கருக்கா இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு வந்து போடுங்க. ஏன்னா கருக்கோட ஒரு தவிடோட விலை 1 கிலோ 22 ரூபா போகுது. அந்த மாதிரி ஆளுகளும் நீங்க வச்சு பார்த்தா அந்த மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணலாம். ஆட்டு மாட்டுக்கு தீவனம் தவிடு நல்லதுதான், நல்ல ஒரு இதுதான் கண்டிப்பா. அது மாதிரி 5வது தகவல் என்ன கேட்டோம்னா, வரிசை எண் 1 படி அமைந்துள்ள டிபிசியில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள், இரவு நேர காவலர்கள் மற்றும் சுமதிக்கும் கூலி தொழிலாளரோட விவரங்களை டிபிசி வரைய தனித்தனியா கேட்டிருந்தேன். தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். வரிசை எண் 1 படி உள்ள அமைந்துள்ள டிபிசியில டிபிசி வாரியா கொடுங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க, அதனால நாங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி பதில் நிராகரிச்சுங்க. ஆனா அந்த டிபிசியில உள்ள எல்லா டிபிசி தானே கேட்டிருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அனைத்து டிபிசியில உள்ள வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், கூலியாட்கள், இரவு நேர காவலாளி, சுமதி வைக்கும் பணியாளர் எல்லாம் தான் கேட்டிருக்கேன். ஆனா எந்த டிபிசிலையும் சொல்லலையும் சொல்றேன். நான் தான் 8 டிபிசி வேணும்னு சொல்லிட்டு அதை கூட ஒரு என்ன இதுல படிச்சாருன்னு தெரியல. பேருந்துல வந்து எத்தனை பேர் பணி செய்யறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பேர் பணி செய்யறாங்கன்னு சொல்லணும்ல. நீங்க டிரைவரை கேக்குறீங்களா, நடத்துனரை கேக்குறீங்களா, இல்ல அது வேலை கேக்குறீங்களா, என்னடா இது அப்படிதான் இருக்கு பதில். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் பெயர் தெரிவிக்கும் பட்சத்தில் தகவல் தெரிவிக்கப்படும். தகவல் கொடுப்பாங்களா, ஆனா அந்த நேம் சொன்னா கொடுக்காம விட்டுருக்காங்க.
அடுத்து 6வது கொஸ்டின் ஒன்று வச்சோம். வரிசையின் 1 அமைந்துள்ள டிபிசியில் உலர்கள வசதி உள்ளது. எல்லா டிபிசினாவே நெல்லு காய போற ஈரப்பதம் வந்துடும். அப்புறம் என்ன பண்றது? நம்ம வண்டி வாடகை பிடிச்சா ஏத்திட்டு போறோம். இருந்துச்சுன்னா நம்ம காய போடலாம்ல. இருந்துச்சுன்னா நீங்க உள்ளதுன்னா அதோட புகைப்படம் நகலை கொடுங்க. இந்த இடத்துல களை இருக்கு, இவ்வளவு நீள அகலத்துல இத்தனை நெல்லு மூட்டை காய போடலாம், இவ்வளவு காய போடலாம். அந்த வசதி இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்க. அப்படி வசதி இல்லைன்னா ஏன் இங்க டிபிசி ஓப்பன் பண்ணீங்க? வசதியான இடத்த ஓப்பன் பண்ணுங்க. சமீபத்துல நம்ம மதுரை வாடிப்பட்டி ஞானசேகரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரோடு பூரா ஒரே மக்கள் நெல்லை கொட்டி வச்சு அது முளைச்சு போய் இப்ப மழையில நனைஞ்சிச்சு. இந்த ஈரப்பதத்தை கணக்கு பண்ணக்கூடிய அரசாங்கம் இப்ப மழையில நனைஞ்சு அவ்வளவு நனைஞ்சிச்சு. மழையில் நனைஞ்சுதான் மறுபடியும் அள்ளிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா அது 17 இல்ல, அது 87 இருக்கு. ஆமா, அப்படியே என்ன அரசாங்கம்? நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உலர்கள வசதி ஏற்படுத்த வழிவகை இல்லை என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உலர்கள வசதி ஏற்படுத்துறதுக்கு வழியே இல்லையா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லங்க எங்க டிபிசில உலர்கள வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம தயவுசெய்து தகவல் சொல்லுங்க. ஏன்னா உலர்கள வசதி ஏற்படுத்த வழிவகை இல்லையா? வழிவகை இல்லாத இடத்துல டிபிசியை அனுமதி கொடுக்கணும். டிராக்டர் வர்றது கூட வழிவகை இல்லையா? சரி, வரிசை எண் 1 அமைந்துள்ள டிபிசியில் டிபிசி இயங்கும் வேலை நேரத்தை டிபிசி வாரியாக தனித்தனியா வழங்கும். இதுக்கான அரசாணை கொடுத்துட்டாங்க. அதுல டைம் கொடுத்துருக்காங்க. காலையில 9:30 இருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. டிபிசி இயங்கக்கூடிய சாப்பாடு டைம் விட்டுருக்காங்க. 9:00 இருந்து 1:30, 1:30 இருந்து 2:00 வரைக்கும் சாப்பாடு டைம், 2:30 இருந்து 6:00. இந்த டைம் சம்பந்தமாவும் அரசாணை இருக்கு. அதை நாங்க நகலா இதோட சேர்த்து இணைச்சு வீடியோ டிஸ்கஸ் பண்றோம். ஆமா. அடுத்து 8வது தகவல் என்னன்னா, வரிசையின் 1 அமைந்துள்ள டிபிசியில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய கட்டணம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஆமா. மூட்டைக்கு 60 குடுன்றான் ஒருத்தன், மூட்டைக்கு 70 குடு 80. ஆமா. சமீபத்துல ஒரு தம்பி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் பகுதியில இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அண்ணன் இந்த மாதிரி வந்து மூட்டைக்கு எங்க ஏரியாலாம் ரொம்ப மோசம், 60 ரூபா வாங்குறாங்க. நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள இந்த நிலைமை அப்படின்னா எங்க போய் சொல்றது? ஆமா, அதுக்கான அரசாணையும் கொடுத்துருக்காங்க. விவசாயி அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. கட்டணமே எதுவும் இல்லை. தலைமை அலுவலக சுற்றறிக்கையில் கூலி விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோட நகல் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து அரசாங்கம் தான் அந்த கூலி கொடுக்குது. அது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு உயர்த்தியிருக்காங்க, அந்த லிஸ்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதையும் இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிபிசி கட்டணம் வேற நம்மளுக்கு அங்கே போகாம நம்ம பக்கத்துல ஆண்டாவூர்ல ஒருத்தர் வந்து ஜிபே பண்ணியிருக்காரு. கூலியை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து 9வது தகவல் என்னன்னா, வரிசை எண் 1 அமைந்துள்ள டிபிசியில் டிபிசியோட அடையாள எண். ஒரு டிபிசி திறக்கிறாங்கன்னா அதுக்கு நம்பர் இருக்கணும், அடையாள எண் இருக்கணும். விவசாயிகளோட குறை ஏதாவது அதுல குறைபாடு இருந்துச்சா அந்த டிபிசில, அதை தெரிவிக்கிறதுக்கு புகார்தாரோட எண் இருக்கணும். யார்கிட்ட புகார் செய்யறது, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, நெல்லுல குறைபாடு இருக்கு, தொடர்பு கொள்ளவும் புகார் சொல்லவும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அது மாதிரி இருக்கு. அது மாதிரி டிபிசி இருந்தா டிபிசி எத்தனாவது டிபிசி இது, யாரை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கறது தவறு நடந்தா அது அதோட இல்லாம இந்த டிபிசி சம்பந்தமா பொது தகவல் அலுவலர் யார், மேல்முறையீட்டு அலுவலர் யார், ஆர்டி சட்டத்தின்படி அது யாருன்னு அதுக்கான அறிவிப்பு பலகை இல்ல அறிவிப்பு எதுவும் பலகை வச்சிருந்தீங்கன்னா அதோட புகைப்படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். 4 டிபிசி தான் கொடுத்துருக்காங்க. டிபிசி நிறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிபிசி 1 நிறைய இருக்கு. அதுல 8 தான் கொடுத்தாங்க. அந்த 8லயுமே 8க்கு உள்ள புகைப்படம் இல்லை. 4 இடத்துல தான் வச்சிருக்காங்க ஜிபிஎஸ் போட்டா. அதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபிசி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. அது 2-1 மாசத்துக்கு முன்னாடியே. ஆமா, நம்மளும் இப்ப கடந்த 9 நாள்ல போட்டோ எடுத்து இந்த ஒட்டி இருக்கும்ல அப்படின்னு போட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட ஒட்டி சரி, அதாவது வேலை பார்த்துருக்காங்க. சரி, இந்த தகவல் எல்லாம் கொடுத்தா யாருன்னா நானா சொல்லலை, என்னடா பேப்பர் எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பொது தகவலோட துணை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழகம், ராமநாதபுரம். அதுலேயே நல்லா தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல நிறைய வந்து நம்மளுக்கு பொய்யான தகவலை தந்திருக்காங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆமா, இந்த டிபிசி சம்பந்தமாக ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ணி தரோம். நீங்க அது உங்க ஏரியால டிபிசி எங்க இயங்குது, மாவட்டம் வட்டம், இதை போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நெல் போடுறாங்க, யார் விவசாயி நெல் போட்டிருக்காங்க, வியாபாரி போட்டாங்களா, விவசாயி போட்டாங்களா, டோக்கன் சிஸ்டம் மாதிரி எத்தனை மூட்டை போடலாம்னு அதுல பதிவாயிரும். டோக்கன் சிஸ்டம் எத்தனை போட்டிருக்கான்னு காட்டாது, நெல்லோட அளவு காட்டாது. இத்தனை மூட்டை போடலான்னு அந்த டேட்டா என்ட்ரு ஆயிட்டு இருக்கும். அன்னைக்கு டேட்ல யார் யார் டோக்கன் முன்னுரிமையோ அந்த லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் வேணா நம்ம கலாய்வு பண்ணி தான் ஆகணும். இதோட டாக்குமெண்ட் நிறைய ரெக்கார்டு பராமரிக்க சொல்லி. அடுத்து ஒரு ஆர்டிஐ வந்து இன்னைக்கு உட்காந்து வரைஞ்சு எழுதிருக்காங்க.
ஆல்ரெடி. அது வந்து அதை ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி பதில் வந்துச்சுன்னா அப்புறம் இன்னொரு பார்ட் 2ல நம்ம வந்து அதுக்கு பார்ட் 2 அது தொடரும். இது என்னுடைய விவசாயிங்கிறவங்க மனக்கவலைய part 2 இல்ல. இது வந்து இது வந்து நான் விவசாயம் இருக்கிற வரைக்கும் 3, 4, 5 வந்துகிட்டே இருக்கும். இதுக்கான ஒரு முடிவு விவசாயிகள் கிடைக்கிற வரைக்கும் என்னோட பயணம் இதுலதான் தொடரும். இதுக்கு முன்னால எவ்வளவோ நம்ம சட்ட சிக்கல் எல்லாமே ஆட்டி வச்சிருப்போம். இது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில இது வந்து ஃபேவரா, இது வந்து நம்ம சரியான வழியில கொண்டு போய் ஒரு விவசாயிங்கிற ஸ்தானத்துல நம்ம என்ன மக்களுக்கு கொண்டு போகணும் ஐடியா பண்ணிட்டேன். ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதில்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அதுல கொடுத்துருக்க அரசாணை அதுலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருக்கும். அதனால இது எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அரசாணையுமே கொஞ்சம் நகல் அப்படி இப்படின்னு தான் வச்சு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அப்பீல்ல வந்து நம்ம கூடுதலா தகவல் வாங்கி நம்ம இன்னொரு வீடியோல வந்து அப்பீல் சம்பந்தமா நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டிபிசி சம்பந்தமா நீங்க இந்த பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க சந்திச்ச விஷயங்கள் இருக்குல்ல, நாங்க மாதிரி பாதிக்கப்பட்ட சந்திச்ச நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான கருத்துக்களை இந்த வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இல்லையா. இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி.